தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திகை தீபம் சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் டாக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரப்போகும்போது தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போது ராஜா சொல்கிறாரு, நீ இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிற, அவங்களால தான் நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து பார்க்க முடியல, அட்லீஸ்ட் நீங்களாவது அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் போய் பாருங்கள், ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி மகேஷை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆனால் இங்கே மாயா சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயம் முடித்ததோடவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் ரொம்ப நாளாகவே பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா, ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி, ரேவதி, மகேஷ், மாயா, கார்த்தி இவங்க 4 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மாயா, மகேஷ் இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க, இன்றைக்கி எப்படியும் மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற பயத்திலே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றாங்க. அங்கே போனதும் டாக்டரை பற்றி விசாரிக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள நர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. இல்லை, நான் சாமுண்டீஸ்வரி வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், பார்க்க முடியாதுன்னு சொன்னால் ஓகே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொன்னதும் நர்ஸ் போய் டாக்டர்கிட்ட சொல்ல அவங்க வர சொல்கிறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தா, இந்த மகேஷையும் மாயாவையும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தா, அவங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போயிடுது அவங்களுக்கு. ஸோ கண்ணில் கட்டோட கண்ணு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் வந்திருக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரேவதியும் கூட வந்திருக்காங்க அப்படின்றது அவங்க வாய்ஸ் மூலமாகவே தெரியுது. அந்த இடத்துல வாய்ஸ் பேசினா அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது மாயா, மகேஷ் 2 பேருக்குமே தெரியுது. ஸோ அந்த இடத்துல மாயா பேசுகிறாங்க, இவங்க யாருன்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது அவங்க மாப்பிள்ளையோடைய அண்ணி அப்படின்றாங்க. ஸோ அந்த இடத்துல ரேவதி, மகேஷ் 2 பேரும் டாக்டர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும்னு கார்த்தி ஒரு பக்கம் சொல்ல, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் டிரைவர் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் வந்திருக்கீங்களா, உங்கள் பொண்ணு அடிக்கடி உங்களை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பார்த்துட்டு கிளம்புறாங்க. அப்போது கார்த்தி இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரை மீண்டும் சந்திக்கிறாங்க. சந்தேகப்பட்டு மாயாவும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, எங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. டாக்டரும் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலை கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த மாயா செம்ம ஷாக்காக வராங்க. ஸோ இதை வச்சு இவன் ஏதாவது கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி மாயா ஒரு பக்கம் பயப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே மாயா, மகேஷ் 2 பேரையும் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ராஜா டாக்டர் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாவம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரப்போக அவளுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு கார்த்தி ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் மாயாவும் யோசிக்கிறாங்க, எப்படியும் டாக்டர் சொன்னதை வச்சு அந்த டிரைவர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போவான், அங்கே இருக்க லிக்யூடை கண்டுபிடிச்சானா நம்ம மாட்டிப்போம், அதனால அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு நான் போயிட்டு அந்த லிக்யூடை எப்படி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி மாயா கார்த்தி போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த காரில் இருக்கக்கூடிய லிக்விடை எடுத்த அடுத்த செகண்ட் கார்த்தியுடைய என்ட்ரி. கார்த்தியை பார்த்ததும் மாயா ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. கார்த்தி அந்த கார் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. அதை பார்த்த மாயா, நாங்கள் சிக்குவோம் நினச்சியா, கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் சிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அங்கே மறைஞ்சிருந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இப்போ இவங்க 2 பேரும் மாட்ட மாட்டாங்க. அந்த தாலி கட்ட போகிற தருணத்தில் தான் இவங்க மாட்டிப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதற்கு இடையில் என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.